வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 9th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி போட்டு செய்வோம் இல்லையா? ஸோ இந்த மெத்தட் படி தான் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான், இல்லை ஃபஸ்ட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இதை மட்டும் எடுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து டூ டேர்ம்ஸாக கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் எடுக்கிறேன். 289. ஓகேங்களா? 289 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 289 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 289ன்றது எதோட ஸ்கொயரு? 17ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயருன்றது எக்ஸோட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ 17x ஹோல் ஸ்கொயர் தான் எதுக்கு சமம்? 289 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சால் போதும். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதுங்க. 17x ஸ்கொயர். இங்கே கண்டுபிடிச்சது 17x ஸ்கொயர். அதே நம்பர் தான் மேலேயும் எழுதுகிறேன். ஓகேங்களா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 289 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? லாங் டிவிஷன் மெத்தட். அப்போ சப்ட்ராக்ஷன் ப்ளஸில் வந்ததுனால ஆன்சராக மைனஸில் போடுங்க. இப்போ 289 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 289 எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னது? அடுத்த ரெண்டு நம்பர் செட்டையுமே அப்படியே கீழே இறக்குங்க. -612 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 970 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன்? ஸோ இதை அப்படியே கீழே இறக்கிட்டேன் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 17 × 2 என்ன வரும்? 34 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 612. ஓகேங்களா? ஸோ 600 நான் இதுக்கு தனியாக பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் -612 எக்ஸ் கியூப். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது இந்த மேலே இருக்க டபுளோட இது எடுத்துங்க, இதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. 34 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? -612 எக்ஸு 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 எக்ஸ் கியூப்னா அதுதான் டிவைடட் பை 34 × எக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ். ஸோ இதில் 2 எக்ஸை இதில் 2 எக்ஸை கட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா 34 612 அப்படின்றதான் வருது. ஸோ இதை வந்து 2 டேபிளில் கட் பண்ணிங்க அப்படின்னா 17 2s are 34. இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 2s are 6. அகைன் 0 1ல் 0 2 கிடையாது, 0 போட்டுட்டு 6ன்னு போடுவோம். ஓகேங்களா? இது கவனமாக செய்யணும். 0 போடாமல் நம்ம 36 நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போடுவோம். ஸோ எப்போவுமே சிங்கிள் டிஜிட்டில் எதுவும் செட் ஆகலைன்னா 0 போட்டுட்டு தான் டபுள் டிஜிட் எடுக்கணும். இது நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 17. இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 அப்படின்றத பாருங்கள். 308ன்றது 117 17 18 17s are 306. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 18 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ -18x எதை? இந்த நம்பர், இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இதால் டிவைட் பண்ணால் எனக்கு வரக்கூடியது -18x. ஸோ அதை தான் இங்கே நான் எழுதுகிறேன், -18x. ஸோ இப்போ இந்த -18xால் இந்த -18xை இங்கேயும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டு இடத்துலையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். -18x மேலே இருந்து எடுத்தோம் இல்லையா? இந்த -18xை இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டு, என்டையர் செட்டு 34x ஸ்கொயர் -18x இருக்கு இல்லையா? இந்த செட்டு. ஸோ இதை இந்த -18xால் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ -34 × -18 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 612 மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் × எக்ஸு எக்ஸு க்யூப். நெக்ஸ்ட் 18 சார் எவ்வளோ வரும்? 324. ஓகேங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 324 எக்ஸ் × எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டேர்மை இந்த -18ஆல் மைனஸையும் சேர்த்து எடுக்கணும். -18ஆல் மல்டிபிள் பண்ணினீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இதை தான் இங்கே எழுத போகிறேன். -612 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 324 எக்ஸ் ஸ்கொயர். 18 18s are 324. ஸோ வழக்கம் போல் மேலே இருக்க டேர்ம்லேருந்து கீழே இருக்க டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருந்தால் மைனஸ் சைன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் -612 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 612 எக்ஸ் கியூபு. ஸோ கேன்சல் ஆகிடும்.
அடுத்தது பாருங்க 970 மைனஸ் 364 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் வரும் ஓகேங்களா. இது கான்ஸ்டன்ட், இது வந்து வேரியபிள்ன்றனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, நம்பர்ஸை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, 6ல் 2 போட்டுச்சுன்னா 4, அகைன் 9ல் 3 போச்சு அப்படின்னா 6 ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நம்பர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ 646 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அகைன் இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கீழே இருக்குங்க. ஸோ கீழே இறக்குனீங்கன்னா மைனஸ் 684 எக்ஸு ப்ளஸ் 361 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த என்டையர் டேர்மை டபுள் ஆக்குங்க, மேலே கூடிய டபுள் ஆக்கி இங்கே எழுத போகிறோம். ஸோ இது வந்து 34 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18னா 36 எக்ஸு. ஸோ இப்போ இந்த 34 இதை 34ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் என்ன எழுதுறேன்ட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டேர்மு மைனஸ் இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 646 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 34 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. 34 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மேலேயும் கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால டேரெக்டாக கட் பண்ணிவிட்டேன். 36 அப்படின்றப்ப இதில் பார்த்தீங்கன்னா 36 டபுள் டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 68 வருமா. ஸோ அதே இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 680 அப்படின்னு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 646 ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 34 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து 34 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் 646 ஓகேங்களா. ஸோ அப்போ 34 வந்து 680, அதுலேருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணுறேன், அப்போ என்ன வரும் 34 வந்து 19 அப்படின்றது தான் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன இருக்குது 19 ஓகேங்களா. இதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ இந்த 646 எக்ஸ் ஸ்கொயரை 34 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் எனக்கு வர்ற ஆன்சர் 19 ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ளஸ் 19, அதே 19 இங்கேயும் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த என்டையர் டேர்ம் இருக்கு இல்லையா 34, இந்த என்டையர் டேர்ம் அப்படியே எழுதுகிறேன் கீழே 34 எக்ஸ் ஸ்கொயர் 36 எக்ஸ் ப்ளஸ் 19 ஓகேங்களா. இந்த என்டையர் டேர்ம் அப்படியே எழுதி இந்த லாஸ்ட் நம்பர் என்னது அதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 19 இன்ட்டு 34 மல்டிபிள் பண்ணுன்னா 646 தான் எனக்கு வரும். இங்கே கான்ஸ்டன்ட், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் 36 இன்ட்டு 90 ஓகேங்களா. ஸோ இதுவுமே 90ன்றப்ப 20ஆல் ஃபஸ்ட்டு 36 மல்டிபிள் பண்ணினீங்கன்னா 720, அதுலேருந்து ஒரு 36 சப்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் 684 ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க நம்பர் கரெக்டாக வரும். ஸோ 684 இந்த 19ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா. இது ப்ளஸ் இது மைனஸ், ஸோ மைனஸ் 684 எக்ஸு. அடுத்தது 19 இன்ட்டு 19, 19 சார். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் எல்லாமே தெரியும். ஸோ 19 சார் என்ன வரும் 361 ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை தான் நான் இங்கே எழுத போகிறேன். அப்படியே எழுதுங்க, இங்கே என்ன இருக்கும் நான் எழுதுகிறேன் 646 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 684 எக்ஸ் ப்ளஸ் 361. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடுனாலே மேலே இருக்க அந்த டேர்மில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ், கேன்சல் 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 0 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது இது தான் ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்கொயர் தான் இது. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வர ஆன்சர் இது தான் ஓகேவா. அதை தான் எடுத்து எழுத போகிறோம். தட் ஃபோர் the square root கீழே எழுதிக்கிறேன் of 289 x square minus 612 x cube plus 970 x square minus 684 x 361 is இதோட ஸ்கொயர் ரூட் வந்து எது 17x ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 19 ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு வர்ற ஆன்சர் இதுதான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.